பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். யோசுவா 24 அதிகாரம் 15வது வசனம். யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்களுடைய பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நான் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். பிரியமானவர்களே, யோசுவா தன்னுடைய வயதான நாட்களில் எல்லா ஜனங்களையும் அழைத்து அவளுக்கு இறுதி வார்த்தைகளை சொல்லுகிறார். தன்னுடைய அந்திம நாட்களில் வயதான காலத்தில் உங்களை எகிப்திலிருந்து மோசே ஆரோனை ஆண்டவர் அனுப்பி மீட்டு கொண்டு வந்தார். வழியில் செங்கடலை பிளந்தார். கண்மலை திறந்து தண்ணீரை தந்தார். வானத்தின் மன்னாவினாலே நாம் போஷிக்கப்பட்டோம். நம்ம எதிர்த்து வந்ததான சத்துருக்களை ஆண்டவர் முறியடித்தார். இப்போது இந்த கானான் தேசத்தில் இருக்கிறீங்க. உங்களுடைய பிதாக்கள் ஆராதித்த நதிக்கு அப்புறத்துள்ள தெய்வத்தை சேவிப்பீர்களா அல்லது இந்த கானானியருடைய தெய்வத்தை சேவிப்பீர்களா? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மள் எத்தனை பேர் கர்த்தரையே சேவிக்கிறோம்? நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிக்கிறோம் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்முடைய பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும், ஒரு 8ஆவது படிக்கிற வரைக்கும் நம்மோட கூட சர்ச்சைக்கு வருகிறார்கள், ஞாயிறு பள்ளியில் படிக்கிறார்கள். அது பிற்பாடு நாமே பிள்ளைங்களை அனுப்பி விடுகிறோம். நீ டியூஷன் போ, வருகிற பொது தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை நீ சர்ச்சைக்கு வர வேண்டாம், டியூஷனுக்கு போ, ஸ்கூலுக்கு போ, அப்படி சொல்லி அனுப்பி விடுகிறோம். அந்த பிள்ளைங்களும் சந்தோஷமாக போகிறாங்க. ஆனால் ஆண்டவரை மறந்து விடுகிறார்கள், வேத வசனத்தை மறந்து விடுகிறார்கள், ஆண்டோடைய வழியை மறந்து விடுகிறார்கள். எத்தனையோ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லி சினிமாவுக்கு போகிறாங்க, நண்பர்களோட ஊர் சுற்றுறாங்க. நாம் சர்ச்சில் இருக்கிறோம், பிள்ளைகள் எங்கேயோ இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நானும் என் வீட்டாரும் என்னுடைய பிள்ளைகளும் கர்த்தரை சேவிப்போம் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் சொல்ல வேண்டும். தேவன் நம்மை நம்பி நம்முடைய கரங்களில் பிள்ளைகளை தந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும்போது தேவன் நம்ம நம்பி நம்முடைய கரங்களில் பிள்ளைகளை தந்தார். அந்த பிள்ளைகளை நான் தேவ பக்தியில் வழி நடத்துகிறோமா? அந்த பிள்ளைகளுக்கு தேவ அன்பை சொல்லுகிறோமா? ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அதே 18 அதிகாரத்தில் சொல்லுகிறார், ஆபிரகாம் தன்னுடைய பின் சந்ததியாருக்கு தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டியதை அறிவிப்பான் என்று நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானா ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் நம்பிக்கை இருந்தது. ஆபிரகாம் ஈசாக்கு பிறக்கலை, ஆனால் தன்னுடைய சந்ததிக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவபக்தியை அல்லது தேவனுக்கு பயந்து நடப்பதை கற்பிப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நான் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டோடைய அன்பை அறிவிக்கிறோமா? ஆண்டோரை கற்பிக்கிறோமா? ஆண்டோடைய வழியில் நடத்துகிறோமா? நம்மோட கூட ஆண்டவர் ஆராதிக்கிறார்களா? இந்த பிள்ளைங்க டியூஷன் போகிறாங்க, நல்லது. ஆனால் எத்தனை பிள்ளைங்க நம்ம வீட்டில் குடும்ப ஜெபத்தில் இருக்கிறார்கள்? எத்தனை பிள்ளைங்க வீட்டில் வேதவசனத்தை வாசிக்கிறார்கள், நம்மோட கூட பாட்டு பாடுகிறார்கள், நம்மோட கூட ஜெபிக்கிறார்கள் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாமே அநேக நேரங்களில் குடும்ப ஜெபம் இல்லையே, வீட்டில் பாட்டு பாட இல்லையே, சர்ச்சுக்கு போனால் மாத்திரம் வேதாகமத்தை தூசி தொடச்சி எடுத்துகிட்டு போகிறோம், வீட்டில் வேத வாசனை வாசிக்கிறது இல்லையே. எப்படி நாம் ஆண்டவரை சேவிக்க முடியும்? ஈசாவுடைய வீட்டில் ஒரு பெரிய விருந்து நடந்தது. அங்கே சாமுவேல் வந்திருந்தார். ஈசாவுடைய எல்லா பிள்ளைகளும் அந்த விருந்தில் கலந்து கொண்டார்கள். 2 பெண் பிள்ளைகளும் மற்ற எல்லா ஆண் சகோதரர்களும் ஆண் பிள்ளைகளும் பங்கு பெற்றார்கள். ஆனால் தாவீது இல்லை. சாமுவேல் கேட்குறாரு, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? ஈசாய் சொல்கிற எல்லாருக்கும் சின்னவன் ஒருவன் ஆடு மேய்த்துட்டு இருக்கிறான். அந்த சின்னவன் வருகிற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்று சொல்லி சாமுவேல் சாப்பிடவில்லை. தாவீது வந்த பிற்பாடு தான், தாவீதை ராஜாவை அபிஷேகம் பண்ண பிற்பாடு சாமுவேல் சாப்பிட்டார். பாருங்க, ஒருவேளை ஈசாயினாலே தாவீது அற்பமாக எண்ணப்பட்டான். ஆண்டவர் அவனை மேன்மையாக இஸ்ரவேல் ராஜாவாக இருதயத்தை ஏற்றவனாக
கண்டார். அதனால தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கரவலாடுகளுக்கு பின்னாக நடந்த தாவீதை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. நம்முடைய பார்வையில் நம்முடைய பிள்ளைகள் உலகத்தில் நன்றாக படித்து உலக வேலை வாங்கி நன்றாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அந்த பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வர வேண்டும், தேவனுடைய சன்னிதானத்தில் அவர்கள் வந்து நிற்க வேண்டும். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்காம, பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி காசு பணங்களை சேர்த்து நிறைய தோட்டம் துறவுகளை வாங்குறீங்க, பெரிய வீடுகளை வாங்குறீங்க, காரு வாங்குறீங்க, பைக் வாங்குறீங்க. இந்த பிள்ளை ஒருவேளை அவன் நோயாளியாக இருக்கிறான், சாப்பிடவே இல்லை, நோயாளியாக இருக்கிறான், அவருடைய சரீரத்தில் போஷாக்கு இல்லை, நோயாளியாக இருப்பானா நீங்கள் வாங்கின அந்த பைக்கு, காரு, பெரிய வீடு, நிலையெல்லாம் யாருக்கு? அவனுக்கு சாப்பாடு கொடுக்க இல்லையே. இதே போல தான் பிள்ளைங்களை ஆவிக்குரிய வசனத்தை, ஆவிக்குரிய ஆகாரமாய் வசனத்தை கொடுக்கல. பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் வளரும்படி புதுதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லா ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்கள். இப்போ நீங்கள் வளர வேண்டுமானா களங்கமில்லா ஞானப்பாலாகிய வசனத்தின் மேல் வாஞ்சியாக இருக்கணும். இந்த வசனத்தை நம்ம ஊட்டுக்கிறது இல்லையே, இந்த வசனத்தை நம்ம கொடுக்கறது இல்லையே. ஏன் கொடுக்கறது இல்லை? நான் நீதிமொழியில் வாசிக்கிறோம், நீதிமொழி 1:7 கர்த்தரை பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த பிள்ளைங்கள் ஒழுங்காக சர்ச்சை வருவார்களானா, ஒழுங்காக வேதவசனத்தை வாசிப்பார்களானா, ஒழுங்காக ஜெபிப்பார்களானா தேவன் ஞானத்தை கொடுப்பார். மூடர் ஞானத்தையும் போதத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். நீ சர்ச்சைக்கு வராத டியூஷனு போ, நீ சர்ச்சை வராத ஸ்கூலுக்கு போன்னு சொல்லக்கூடியவர்களை வேதம் அழைப்பது மூடர். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஞானமாய் இயேசுவை, ஞானமாகிய வேதவசனத்தை, போதத்தை அவர்கள் அசட்டை பண்ணி பிள்ளைங்களை உலகத்தினராக அனுப்புகிறார்கள். உலகத்தினராய் போய் ஒரு நாளில் இந்த பிள்ளைகள் நரகத்துக்கு போவார்கள். ஆண்டவர் கேட்பார், உன்னை நம்பி நான் பிள்ளைகளை தந்தேன், அந்த பிள்ளைகள் எங்கே? யோசித்து பாருங்கள். நீங்கள் பரலோகத்தில் இருக்கும்போது நீங்கள் பெற்று வளர்த்த பிள்ளைகள் நரகத்தில் இருப்பார்களானா அதுபோல் கொடுமையானது என்ன? எப்படி நீங்கள் சந்தோஷமாக பரலோகத்தில் இருக்க முடியும்? எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? பிள்ளைகள் சொல்லுவாங்க, நான் நரகத்தில் வருவது காரணம் எங்கள் அம்மா அப்பா தான், என்னை சர்ச்சைக்கு வர வேண்டாம், நீங்கள் ஸ்கூலுக்கு போகணுன்னு சொன்னாங்க, டியூஷன் போகணுன்னு சொன்னாங்க, பாடங்களை படின்னு சொன்னாங்க, நாளை எக்ஸாம் இருக்குது, வீட்டில் இருந்து பாடம் படின்னு பிள்ளைங்க பெற்றோர் சொன்னாங்க, அதனால் நாங்கள் சர்ச்சைக்கு வரையலை அப்படின்னு பிள்ளைகள் உங்கள் மேலே குற்றம் சாட்டுவார்கள். ஆகையினாலே என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவா சொல்கிற நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நான் கர்த்தரை சேவிக்க வேண்டும். நான் மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளோட கூட கர்த்தரை சேவிக்க வேண்டும். நான் மட்டும் சர்ச்சைக்கு போகிறேன், பிள்ளைகள் வர வேண்டாம்னு சொன்னால் நான் ஒரு சுயநலவாதிகள். நான் பரலோகத்துக்கு போகிறேன், பிள்ளைங்கள் பரலோகத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லக்கூடியதான சுயநலவாதிகளாக இருப்போம். நான் சுயநலவாதிகளாக இருந்து பிள்ளைங்களை நரக கோழிகளாய் மாற்றுவோமானா நம்மை போல மோசமானவர்கள் யாருமே இல்லை, நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லை. ஆகையினாலே பிள்ளை நன்றாக படிக்கணும், நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். நல்ல உயர்ந்த வேலை வாங்கணும், ஆண்டவர் வேலை தருவார். பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணி யாக்கோன்னு சிறப்பான சுதந்திரத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஆண்டவரை நான் கனம் பண்ணுவோமானா ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுவார். நான் 1 சாமுவேல் வாசிக்கிறோம், ஈசாயுடைய ஏலியுடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ ஆண்டவரை கனம் பண்ணுவோமானா பிள்ளைகளோடு சேர்ந்து நம்ம ஆண்டவர் ஆராதிக்க வருவோம். நம்ம ஆண்டவரை அசட்டை பண்ணுவோமானா நான் மாத்திரம் சர்ச்சைக்கு போவோம், நான் மாத்திரம் ஜெபம் பண்ணுவோம், நான் மாத்திரம் வேதத்தை வாசிப்போம், நான் மாத்திரம் ஆண்டவருக்காக வாழ்வோம். பிள்ளைகள் எப்படியோ போகட்டு. அப்படி இருக்குமானா என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். நான் குடும்பமாக ஆண்டவரை சேவிக்காவிட்டால் நாமே நம்முடைய பிள்ளைகளை நரகத்துக்கு தள்ளி விடுகிறோம். அந்த கணக்கை நாம் ஆண்டவரத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஆண்டவர் கணக்கு கேட்க ஒரு நாள் வரும்போது என்ன உத்தரவாதம் பண்ணுவோம், என்ன கணக்கு சொல்லுவோம்? இந்த காலையில் ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போமா? நாளைக்கு சர்ச்சைக்கு பிள்ளைங்களை அழைத்து கொண்டு போவோம். இன்றைக்கு ஆண்டோட சமூகம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த காலவேளையில் நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். யோசுவா சொல்கிற நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஆண்டவரை கர்த்தரை சேவிக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னுடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு வரணும், என்னுடைய பிள்ளைகள் சர்ச்சைக்கு வந்து வேதவசனத்தை படிக்கணும். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் சர்ச்சைக்கு வந்து உண்மை ஆராதிக்கணும், ஆவியோடு உண்மையோடு உண்மை தொழுது சேவிக்க வேண்டும். ஆண்டவரே இப்போது படிப்புக்காக
ஆண்டவரை உலகத்தின் காரியங்களுக்கு பிள்ளைகளை ஆண்டவரே கொஞ்சம் வழி தவற விடுவோமானால் பிள்ளைகளை நரகத்து போவதற்கு ஆண்டவர் நாங்களே வழிவகுத்து கொடுக்குறோப்பா. தயவாய் மன்னிக்கணும்னு ஜெபிக்கிறோம். குடும்பமாய் ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு வர நம்மை ஆராதிக்க தொழில் சேவிக்க கிருபதாருங்க. பிள்ளைகள் நல்ல ஞானத்தை கொடுங்க. பிசையில் கொடுத்த கத்தாவே நல்ல ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு ஜெபிக்கிறப்பா. எஸ்ப்பா மக்கு ஸ்தோத்திர. பிள்ளைகள் நல்ல ஞானவான்களாக இருக்கும்போது ஸ்கூல்லே ஆண்டவரை கட்டாயப்படுத்த மாட்டார்களே ஆண்டவர். பிள்ளைகள் அந்த ஒரு மதிப்பெண் குறைவாய் பெறுகிறபடினால தான் ஆண்டவரை ஸ்கூல்லையும் அவளை கட்டாயப்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஸ்கூலுக்கு கூப்பிடுகிறார்களப்பா. பிள்ளை நல்ல ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, விவேகத்தை கொடுங்க. பிள்ளைகளுக்கு ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை நீர் கொடுப்பீராகப்பா. ஆண்டவர் உங்களில் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனத்தில் கேட்கணும்னு சொல்லப்படுகிற ஆண்டவரே, யாவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற உம்மிடத்தில் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு சாட்சியாய் காணப்பட கிருபதாருங்க. குடும்பமும் சேவிக்க கிருபதாருங்க. அப்பாவுடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவில் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக.